மாணவ நிருபராக உருவெடுத்து இன்றைக்கு கலைஞர் தொலைக்காட்சியினுடைய செய்தி ஆசிரியராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திருமாவேலன் அவர்கள் எழுதிய வைக்கம் வீரரும் ஜெயமோகனின் கயமும் என்கின்ற இந்த நூலை வெளியிட்டிருக்கின்ற நம்முடைய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களே, இந்த நூலை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற நம்முடைய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய துறை அமைச்சர் சகோதரர் தாமோ அன்பரசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னதாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ஜெயலட்சுமி அவர்களே, மாநகராட்சியினுடைய மேயர் சகோதரி மகாலட்சுமி யுவராஜ், இந்த காஞ்சிபுரம் மாநகர திமுக செயலாளர் தமிழ்ச்செல்வன், இங்கே நம் எல்லோரையும் வரவேற்றிருக்கின்ற அருமை சகோதரர் கருப்பு பிரதிகளுடைய பதிப்பாசிரியர் நீலகண்டன் அவர்கள், நன்றியுரையாற்றக்கூடிய PNS பாண்டியன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய அருமை சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்பேத்குமார், ஜோதி, நம்முடைய மாவட்ட செயலாளர் தரணிவேந்தன், மாவட்ட ஊராட்சி தலைவர்கள் நம்முடைய காஞ்சிபுரம் மனோகரன், திருவண்ணாமலை பார்வதி சீனிவாசன், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அதே போல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய செயலாளர்கள், பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், அருமை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வைக்கம் வீரரும் ஜெயமோகனின் கயமையும் என்ற இந்த நூலில நான் ஓரளவுக்கு தான் படித்தேன், முழுசா என்னால் படிக்க முடியல. என்றாலும் கூட சில இடங்களில் இந்த போராட்டம் என்பது கோவிலிலே நுழைகின்றது இரண்டாவது தான், கோயில் இருக்கின்ற தெருவிலே யாரும் நுழையக்கூடாது என்பதுதான் அன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலைமை. ஆக அதை மாற்றுகின்ற வகையில அன்றைக்கு மூத்த தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களுக்கு கருத்து மாறுபாடு இருந்தாலும் தந்தை பெரியார் அவர்கள் அந்த வைக்கத்திலே சென்று அந்த போராட்டத்தை நடத்தியவருடைய விளைவு 100 ஆண்டுகளை கடந்தும் இந்த போராட்டத்தை எந்த அளவிற்கு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் வழியிலே ஆட்சி நடத்துகின்ற தளபதி அவர்கள் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானமாக இயற்றி அதை அறிவித்து இந்த 100ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கேரளத்திற்கு அவர் சிறப்பு விருந்தினராக சென்றும், அதை போலவே கேரள முதலமைச்சர் இங்கே தமிழகத்திலே சிறப்பு விருந்தினராக பங்கேற்கின்ற வகையிலையும் நிகழ்ச்சிகளை நடத்திய பெருமை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த நூலை நம்முடைய சகோதரர் திருமாவேலன் அவர்கள் சென்னையில் நடத்தியிருக்கலாம், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வைத்து இந்த நூலை வெளியிட்டிருக்கலாம். ஆனால் இந்த காஞ்சிபுரத்திலே வைத்து இந்த நூல் வெளியீட்டு விழாவை நடத்தியதற்கு முதலிலே நான் எங்களுடைய காஞ்சிபுரம் மக்கள் சார்பிலே எங்களுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இருக்கின்ற அந்த தொடர்பை வெளிப்படுத்துகின்ற வகையில் இந்த இடத்தை தேர்வு செய்வதற்கான அந்த காரணங்களை எல்லாம் இங்கே அடுக்கினார்கள். அதையும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு, பல வரலாற்று பதிவுகள் அதில் இருக்கிறது. இந்த நூலில் பல 100 ஆண்டுகளுக்கு இருக்கின்ற, அவர்தான் 1300 ஆண்டுகளுக்கு முன்பே இது திராவிட தேசம் என்று சீன அறிஞரே சொல்லியிருக்கிறார் என்ற அந்த ஒரு உண்மையை இன்றைக்கு இந்த நூல் வெளியீட்டு விழா மூலம் தெரியப்படுத்தியிருக்கின்றார். ஆக பல வரலாற்று பதிவுகளை உள்ளடக்கிய இந்த நூல், 360 பக்கங்களை கொண்ட இந்த நூல் உண்மையிலேயே அனைவருடைய கைகளிலேயும் இருக்க வேண்டிய நூல். எனவே அனைவரும் இந்த நூலை பெற வேண்டும், பல இடங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.